அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, இன்று நாம் காணப்போகும் கதை முழுமையாக கேளுங்கள். அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும். வாங்க கேட்போம். ஒரு மனிதன் மூலம் இஸ்லாம் அனைவருக்கும் சமம் என்பதை உணர்த்திய வரலாறு போற்றும் வீரன். நாம் மறந்து போன உண்மையான போராளி, இன்றும் தொழுகும் ஒவ்வொரு நேரமும் நினைவு கூற வேண்டிய ஒருவர், முதன் முறையாக வாங்கு சொன்னவர், நிறத்தின் பெயரில் பாகுபாடு இல்லை என்பதை நிரூபித்த ஒருவர். அவர்தான் ஹஜ்ரத் பிலால் இப்னு ரபா ரலி. ஹஜ்ரத் பிலால் அவர்கள் அபிசினியா, இப்போது எதியோப்பியா நாட்டில் பிறந்தார். அவருடைய தந்தை ரபா மற்றும் தாய் ஹமாமா அடிமைகள். அதனால் பிலால் பிறந்தவுடன் அடிமையாக கருதப்பட்டார். அவருடைய தாய் ஒரு முந்தைய அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஆனால் ஒரு போரின் போது பிடிபட்டு அடிமையாக மாற்றப்பட்டார். பிலாலின் குழந்தை பருவமே சுதந்திரமற்றது. அவர் மக்கா நகரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு குறைஷ் தலைவர்களில் ஒருவரான உமையா இப்னு கலைஃப் என்பவரின் வீட்டில் அடிமையாக இருந்தார். உமையா இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரி. ஆனால் பிறப்பால் அடிமையாக இருந்தாலும் பிலால் நேர்மை, புத்திசாலித்தனம், உறுதியான மனப்பக்குவத்திற்காக பிரபலமானவர். இஸ்லாத்தில் நிறம் வேற்றுமை இல்லை என்பதையும் ஒரே இறைவன் மட்டுமே வாழ்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டார். நபி சல் தௌஹீத் பற்றிய செய்தியை பிரச்சாரம் செய்ய தொடங்கிய போது முதலில் இஸ்லாத்தை ஏற்ற சிலருள் பிலால் ஒருவர். அந்த காலத்தில் இஸ்லாம் குறைஷிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது. அதை ஏற்றுக்கொள்ளும் அடிமைகள் மிகப்பெரிய துன்பங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. உமையா இப்னு கலைஃப் இதை கேட்டதும் அவர் பிலால் மீது கோபம் கொந்தளித்தார். பிலால் மீது மிருகத்தனமான சித்திரவதைகளை மேற்கொண்டார். இழுத்துச் சென்று மிரட்டினர். வெயிலின் உச்சியில் பிலால் ரலி உடைகளை கழற்றி வெப்பமான மணலில் படுக்க வைத்தனர். அவருடைய மார்பில் மிகப்பெரிய பாறை வைத்து சுவாசிக்க முடியாத அளவிற்கு அழுத்தினர். இவ்வளவு துன்பத்திலும் பிலால் தன் விசுவாசத்தை ஒருபோதும் இழக்கவில்லை. அவர் அஹத் அல்லாஹ் ஒருவரே, அல்லாஹ் ஒருவரே என்று தொடர்ந்து கூறினார். இதை கேட்டதும் அபூ பக்ர் ரலி அவர்களை உமையாவின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். பிலால் தனது வாழ்க்கையை முழுவதுமாக இஸ்லாமிற்காக அர்ப்பணித்தார். நபி சல் அவர்கள் பிலாலின் அழகான குரலை கேட்டார். அதனால் மதீனாவில் மஸ்ஜித் அல் நபவியில் முதல் முறையாக பாங்கு அழைக்க பிலால் அவர்களை தேர்வு செய்தார். இது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான தருணமாக அமைந்தது. பிலால் ரலி பல முக்கியமான இஸ்லாமிய போர்களில் பங்கேற்றார். பத்ரின் போர் தன்னை கொடுமைப்படுத்திய உமையா இப்னு கலைஃபை தன் கைகளால் போரிட்டு கொன்றார். உஹுத் போர் அண்ட் கந்தக் போர் இஸ்லாத்தை காப்பாற்ற போராடினார். மக்கா வெற்றி பெற்ற போது கஃபாவின் உச்சியில் ஏறி பாங்கு அழைக்கப்பட்டார். சல் அவர்கள் மறைந்த பின் பிலால் மிகவும் வருத்தப்பட்டார். அவரால் மதீனாவில் இருக்க முடியவில்லை. அபூ பக்கர் ரலி கேட்டும் அவர் மறுத்தார். அவர் சிரியாவுக்கு புலம்பெயர்ந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். உமர் ரலி அவர்களின் ஆட்சியில் பிலால் மீண்டும் மதீனாவுக்கு வந்தார். அங்கு முகம்மது சல் காலத்தில் அழைத்த அதே பாங்கை மீண்டும் அழைத்தார். அதை கேட்ட மக்கள் உணர்ச்சியோடு கண்ணீர் விட்டனர். ஹஜ்ரத் பிலால் ரலி மறைவின் மரியாதைக்கு B64 பிலால் ரலி மறைந்தார். இன்று அவரின் வாழ்க்கை ஒரு உண்மையான விசுவாசியின் உதாரணமாக இருக்கிறது. அவரது வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? உறுதியான விசுவாசம் எவ்வளவு துன்பங்களை சந்தித்தாலும் இஸ்லாத்தை விட்டுச் செல்லவில்லை. நேர்மை அண்ட் பொறுமை. அடிமையாக இருந்தவர் முதன்மையான மரியாதை பெற்றார். இஸ்லாத்தில் சமத்துவம், நல்லொழுக்கம், விசுவாசம், பக்தியே உயர்வு தரும். இஸ்லாத்துக்காக வாழ்ந்தவர் தன் வாழ்க்கையை முழுமையாக இஸ்லாமிற்காக அர்ப்பணித்தார். ஹஜ்ரத் பிலால் ரலி மக்காவின் பாதாளத்திலிருந்து கஃபாவின் உச்சியில் பாங்கு அழைக்கப்பட்ட மிகப்பெரிய போராளி. இன்றும் அவரின் வரலாறு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பேருத்வேகம் அளிக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.